நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஒரு மரண செய்தியோட தான் வந்திருக்கோம். அதுவும் சிங்கப்பூர்ல வந்துட்டு 2025 பிறந்த உடனே வந்துட்டு முதல் வேலையிட மரணம் வந்து நடந்துருச்சு. ரொம்ப சோகமான செய்தி. அது எப்படி நடந்துச்சு? இதுக்கு என்னதான் வழி? அப்படின்றத வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சிங்கப்பூர்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வருஷம் வருஷம் வந்து வேலையிட மரணங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் வந்துட்டு MOM வந்து ரூல்ஸ் போட்டாலும் சேஃப்டி சூப்பர்வைசரு, சேஃப்டி ஆஃபீஸரு, சேஃப்டி கோஆர்டினேட்டர்னு இத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வந்து ஒர்க்கருக்கு ஃபைன் அடிச்சு டெய்லி காலையில் மீட்டிங் போட்டு சேஃப்டியை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஃபைன் அடிச்சு இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வேலையிட மரணங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, தவிர்க்கவே முடியலை. அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறப்ப அதுவும் இந்த வருஷத்தில் வந்து வருஷம் பிறந்த 2ஆம் தேதியே வந்துட்டு மரணம் வந்து நிகழ்ந்துருச்சு. வேலையிட மரணம் ரொம்ப சோகமான செய்தி. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவர் வந்து குறிப்பாக இந்தியராக இருக்கார். 29 வயசு மதிக்கத்தக்க இந்தியர். எப்படி மரணம் நடந்துச்சு, இதை எப்படி தான் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? வேலையிட மரணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போதைக்கு சிமெண்ட் போடுறதுக்காக வந்த லாரியோட பைப் வந்து நெஞ்சில் வந்து அவருக்கு இடிச்சிருக்கு. இடிச்சோடனே வந்துட்டு பலமான அடி போல் ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்க. ஆனால் வந்து அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துட்டார். ஓகேங்களா? வயசு வந்து வெறும் 29 வயசு தான். பல கனவுகளோட, பல ஆசைகளோட, ஃபேமிலியை எப்படியாவது தூக்கி நிப்பாட்டிடுவோம், நம்ம குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றுவோம், நம்மளை மாதிரியே வந்து பல ஆசைகளோட போனவர் தான் வந்து இப்போ திருப்பி இந்தியாவுக்கு வந்து வர்றப்போ பணமாக வர்றாரு. ஓகேங்களா? அதுவும் வருடம் பிறந்த 2வது நாளே வந்து நடந்திருக்கு. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாருமே சொல்யூஷன் கிடையாது, நம்ம தான் இதுக்கு சொல்யூஷன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுமே ப்ராப்பராக சேஃப்டி ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேஃப்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில கம்பெனிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே வந்து சரியாக சேஃப்டியை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, வேலை சீக்கிரம் முடியணும், குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்து வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ப்ரெஷர்னால ஒரு சில கம்பெனிகள் சேஃப்டியை சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, இவங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி எதையுமே நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டெய்லியுமே மீட்டிங்லலாம் நின்று பேசுவாங்க. டெய்லி காலையில் வந்து சேஃப்டி மீட்டிங் போட்டு தான் வந்து வேலைக்கு அனுப்புவாங்க. சேஃப்டி மீட்டிங் போட்டு அனுப்புறதுக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகலையோ டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு நிமிஷம் உங்கள் ஃபேமிலியை பற்றி நினச்சிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி இங்கே யார் யார் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு உங்கள் குடும்பம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது. சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல இல்லை, நீங்கள் சம்பாதிக்கிற பணம் இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பம் வந்து என்ன பண்ணும் இப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சேஃப்டியாக தான் வேலை பார்ப்பீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ரொம்ப சேஃப்டியாக எடுத்து வைங்க. கம்பெனி சரியாக சேஃப்டியை ஃபாலோ பண்ணலை, அவங்க வேகமாக முடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படிப்பட்ட வேலையே உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு கம்பெனி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் MOMல கூட டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சேஃப்டியை ஃபாலோ பண்ணாமல் உங்களை கம்பெனி பிடிச்சாங்க அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் அடிப்பாங்க. உங்களை பேன் பண்ணி அனுப்புறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், நம்மளோட டெலகிராம் சேனலில் கூட போட்டிருந்தேன், சேஃப்டியை ஃபாலோ பண்ணாமல் ஹைட்டில் நடந்ததுனால அவரோட பர்மிட்டை கட் பண்ணி உடனடியாக அவரை வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில கம்பெனி கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த அவர் கம்பெனி மேலே நடந்து போயில பார்த்து பிடிச்ச அவரை பேன் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இது நடந்து போயில அவர் தவறி விழுந்திருந்தாருன்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் சேஃப்டியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த கம்பெனி வந்து அந்த குடும்பத்தோட, இறந்தவரோட குடும்பத்தோட தொடர்பு பண்ணி அவருக்கு நிறைய உதவிகள் செய்கிறோன்னு சொல்லி அந்த கம்பெனியோட ஓனர் சொல்லியிருக்காரு. என்னதான் பண்ணாலும் இறந்தவர் திருப்பி வரப்போகிறது கிடையாது. ஸோ சிங்கப்பூர் நீங்கள் போயிட்டு எப்படி போனீங்களோ அதே மாதிரி நல்லபடியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டியை ஃபாலோ பண்ணுங்கள். வேலை இடத்துல ஃபோனு நோண்டாதீங்க, சேஃப்டி ஆனஸை கரெக்டாக போடுங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை வந்து சேஃப்டி ஆஃபீஸரோ இல்லை சேஃப்டி சூப்பர்வைசரோ உங்களுக்கு வந்து காலையில் மீட்டிங்கில் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வேலை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு உங்களால் நல்லபடியாக இந்தியாவுக்கு வர முடியும். இல்லை அப்படின்னா வந்துட்டு பாக்ஸில் தான் வர்ற மாதிரி இருக்கும். தயவுசெய்து அந்த நிலைமையை நீங்களே உங்களுக்கு உருவாக்கிடாதீங்க. தயவுசெய்து ரொம்ப சேஃப்டியாக வேலை பாருங்கள். ரொம்ப பத்திரமா இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இறந்தவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.